அனல் மின் நிலையம் அமைப்பதனால் தமது பூர்வீக வாழ்விடத்துக்கும் தமக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சம்பூர் மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். யுத்தம் காரணமாக கடந்த 2006ஆம் ஆண்டு சுமார் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் சம்பூரை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு, வன்னி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிலர் தங்கியதுடன் கட்டைப்பரிச்சான், கிளிவட்டி, பட்டித்திடல், மணற்சேனை ஆகிய முகாம்களிலும் சிலர் தங்கியிருந்தனர். யுத்தம் முடிவடைந்த பின்னர் தாம் மீள்குடியேற்றப்படுவோம் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருந்த சம்பூர் மக்களுக்கு ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சியது. எனினும் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் வெளிப்பட்ட எதிர்ப்பு மற்றும் விமர்சனத்தினால் 360 குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட்டன. இந்த நிலையில் சம்பூர் பகுதியில் அனல்மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் 2011ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. எனினும் தொடர்ந்தும் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு வழங்கப்பட்டிருந்த காணியில் மீள மக்களை குடியமர்த்துவதற்கு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டது. இதன் பின்னர் கடந்த வருடம் மார்ச் மாதம் மீட்கப்பட்ட காணியில் மக்களை மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டத்திற்கு முரணான வகையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாம் நட்டமடைந்துள்ளதாகவும் இதனை ரத்து செய்யுமாறும் கோரி குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி குறித்த தனியார் நிறுவனத்தின் வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஸ்ரீலங்கா கேட்வே இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்தின் வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 234 ஏக்கர் நிலப்பரப்பினை சம்பூர் மக்களுக்கு கையளித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் மீள்குடியேற்றப்பட்டிருந்த நிலையில் சுமார் 560 குடும்பங்கள் இன்னும் முகாம்களில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் அரசியல்வாதிகள் இங்க இது தேர்தல் நடக்கிற நேரத்தில் வந்து வாக்குறுதி இருந்தாங்க, இப்படி உங்களை எல்லாம் குடியேற்றி உங்களுக்கு நல்ல இதெல்லாம் செய்வோம். ஆனால் இப்ப தாங்க இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் பஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.